Hi friends, welcome back to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம Naga's Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது Aloevera juice ரெசிபி. இந்த Aloevera juice வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல வீக்லி thrice நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பாடி ஹீட் நல்லா கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டுருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை டச் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டா வந்துடும். இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 கற்றாழை நான் எடுத்திருக்கேன். இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா நல்ல ஜெல் உள்ள பீசஸாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கற்றாழை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் கற்றாழை மோர் ரெசிபியில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி க்ளீன் அண்ட் வாஷ் பண்ணுறது அப்படின்றத அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உள்ள ஜெல் எல்லாமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Aloevera ஹேர் ஆயிலும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். ஜெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஹார்டாக இருக்கணும், அதாவது நிறைய இருக்கணும். அந்த மாதிரி வந்து Aloevera நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து எங்களுடைய டெரேஸ் கார்டனில் தான் இருந்தது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளெண்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த 2 பீஸ் கற்றாழையை தண்ணியோ மோரோ எதுவுமே சேர்க்காம அடித்து எடுத்தது 1 டம்ளர் தான் வந்தது. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா நுரை அடிக்கிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி வந்து இந்த Aloevera plain ஜூஸோட இந்த சப்ஜா சீடு சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, இல்லை 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதோட நம்ம எடுத்து வச்ச Aloevera plain ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட Aloevera plain ஜூஸ் ஈஸியான மெத்தடில் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஜூஸ் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.